ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பசலைக்கீரை புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய குழந்தைங்களுக்கும் சரி, யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, கீரைனாலே சுத்தமாக பிடிக்கிறதில்ல. அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஹோல் ஸ்பைசஸ் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அப்படி கருகிடுச்சுன்னா புலாவோட ஃப்ளேவரே மாறிடும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வதங்க லேட் ஆச்சுன்னா லைட்டாக நீங்கள் கல்லுப்பு கூட போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளியை ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுற ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு நல்லா இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த பசலைக்கீரையை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். பசலைக்கீரையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம பசலைக்கீரையை 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம நல்ல எண்ணெயிலே எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு கீரையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் அடி பிடிக்கிற மாதிரி ஒட்டும். அதனால் சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நான் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 ரேஷியோவில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் க்ரீன் பீஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 30 மினிட்ஸ் முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ரைஸ் மட்டும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம கொதிக்கிற புலாவில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டும் போது ரைஸ் உடஞ்சிராமல் சும்மா லைட்டாக கிண்டி விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு ஆகிட்டு ரைஸ் இந்த மாதிரி மேலே வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் விசில் போட்டுக்கலாம். அப்போது நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு சிம்மில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு விசில் போட்டு விட்டுருங்க. விசில்லே 2 விசில் வரணும். நல்ல விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரைஸ் குச்சி குச்சியாக இருந்தால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது ரைஸ் உடையாமல் கிளறி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புலாவ் வந்திருக்கு. கொஞ்சம் கூட குக்கரில் வச்ச ஃபீலே தெரியல. ரைஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டல. அவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் நீங்கள் பசலைக்கீரையில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, எந்த கீரையில் வேணால் செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரைத்தாவோ இல்லை கிரேவியோ வச்சு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.